अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவகீந்திரபுரத்திலே எழுந்தருளியுள்ள தேவநாயகப் பெருமான் அவனை குறித்து அச்சுத சதகம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். பிராகிருத பாஷையிலே அருளி செய்யப்பட்ட இந்த ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம், இதிலே அந்த தேவநாயக பெருமானிடத்திலே அவர் பூர்ண சரணாகதி பண்ணுகிறார் என்றே சொல்லலாம். பூர்ண சரணாகதியாவது என்ன என்றால் அதற்கு சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்றால், நாம் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுகிற பொழுது என்னென்ன சொல்ல வேண்டும் என்னால், அகமஸ்மி அபராதானாம் ஆலயா, நான் அத்தனை அபராதங்களுக்கும் இருப்பிடமானவனாய் இருக்கிறேன். அதாவது நான் செய்யாத பாவமே கிடையாது. அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனஹா, உன்னிடத்திலிருந்து நான் கேட்கின்ற பேற்றை பெறுவதற்கு தகுதியாக என்னிடத்தில் எந்த சாதனமும் இல்லை. அகதிஹி, உன்னை தவிர எனக்கு வேறு புகழும் இல்லை. துவமேவ உபாய பூதோமே பவா, நீயே எனக்கு உபாயமாயிருந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று இப்படி பிரார்த்திக்கிற பிரார்த்தனைக்குத்தான் சரணாகதி என்று பெயர். ஏஷ அதாவது துவமேவ உபாய பூதோமே பவ இதி பிரார்த்தனா மதிஹி சரணாகதி என்று இதுதான் அகிர்புத்ய சம்ஹிதை என்கிற நூலிலே சொல்லப்பட்டிருப்பதாக நம்முடைய பெரியோர்கள் ஆச்சாரியர்களெல்லாம் எடுத்து காட்டுகிறார்கள். அப்போ அதில் முதல்ல என்ன சொல்லணும், என்னிடத்திலே எல்லா விதமான பாபங்களும் இருக்கின்றன என்று முதல்ல சொல்லணும் இல்லையா? அதைத்தான் சில ஸ்லோகங்களாலே விண்ணப்பிக்கிறார் வேதாந்த தேசிகன். 74வது ஸ்லோகத்திலிருந்தே அதைத்தான் சொல்லுகிறார். இப்பொழுது இன்றைய தினம் முதலே 76வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 76வது ஸ்லோகத்திலேயும் என்ன சொல்லுகிறார்? நான் பண்ணின பாபங்களுக்கு அளவே இல்லை. நான் பண்ணின பாபங்கள் எல்லாம், ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? பாபங்களுடைய பலனையெல்லாம் ஒருத்தன் அனுபவித்தால்தான் இந்த பாவங்கள் கழியும். அனுபவிக்கவில்லை என்னால் இந்த பாவங்கள் கழியவே கழியாது, அப்படியே தான் இருக்கும். அது எல்லா பாவங்களும் கழிந்தால்தான் ஒருத்தன் மோட்சத்திற்கு போக முடியும். பாவம் இருந்தால் அவன் மோட்சத்திற்கு போக முடியாது. இதுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது. அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதங்கர்ம சுபாசுபம் நாபுக்தங் க்ஷீயதே கர்ம கல்பகோட்டி சதைரபி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எல்லாம் அவரவர்கள் அனுபவித்த, அதாவது செய்த பாபங்கள் அவசியம் அனுபோக்தவ்யம், கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேணும். நாபுக்தம் கர்ம க்ஷீயத்தே, அனுபவிக்காத பாபம் அது குறையவே குறையாது என்கிற. அப்போ என்னதான் செய்வது என்றால், இந்த 76வது ஸ்லோகத்திலே அதற்கு ஒரு விடை சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன் என்றே கொள்ளலாம். தரித்துமச்சுத துரிதம் அஸ்மின் தேக ஏக திவசேபி கிருதம் காலோலம் ந கசகலஹ கருணாயாஸ்தவ பூர்ணபாத்திரமஸ்மியம். அதாவது நான் செய்த பாபங்கள், வேதாந்த தேசிகன் நைச்சானுசந்தானமாக அருளி செய்து கொள்ளுகிறார். தாம் செய்த பாபங்கள் அவைகளெல்லாம் எப்படிப்பட்டவை என்று சொன்னால், ஒரு நாளிலே செய்த பாவத்தை கழிப்பதற்கு எத்தனையோ யுகங்கள் வேணும்.
ஒரே ஒரு நாளில் செய்த பாவத்தை அனுபவித்து கழிக்க வேணுமானால் அதுக்கு பல யுகங்கள் வேணும். அப்படின்னா அத்தனை காலமும் செய்த பாபங்களை கழித்துக் கொள்வதற்கு எவ்வளவு நாள் வேண்டும்? கிடையவே, அதுக்கு முடிவே கிடையாது. கூரத்தாழ்வான் கூட இதே கருத்தை தம்முடைய பஞ்சஸ்தவத்திலே அருளி செய்கிறார். அவர் அருளி செய்த ஸ்தோத்திரங்களிலே சொல்லுகிற பொழுது கூட என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நான் எத்தனை பாவம் எத்தனை காலம் அனுபவித்தாலும் கழியாத பிரம்மகல்பன்யுதானுபவேப்யநாஷ்யம் ஜந்துரு கில்பிஷம் ஜந்துரிக கிரியதே க்ஷணார்த்தே. என்ன சொல்கிறார்? பிரம்மகல்ப நியுத்தம் என்கிறார். பிரம்மாவனுடைய கணக்கில் கல்பகோட்டி காலங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ கல்பகோட்டி காலங்கள், அத்தனை நாள் அனுபவித்தாலும் கழியாத பாபத்தை ஜந்துஹூஹ கிரியதே க்ஷணார்த்தே, ஒரு அரை கணத்தில் இந்த உலகத்தில் நாம் பண்ணி விடுகிறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அரை கணத்தில் பண்ணின பாபத்தினுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு அத்தனை காலம் வேண்டும். அப்படின்னா என்னைக்கு இந்த பாவம்லாம் கழியும்? இது கழியவே கழியாது. அதுதான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் இங்கே வேதாந்த தேசிகன்? தரித்தும் அச்சுத துரிதம். அச்சுத, அடியவர்களை கைவிடாதவனே, என்னுடைய துரிதம், நான் பண்ணியிருக்கிற பாபங்கள் இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது? தரித்தும், தாண்டுவதற்கு முடியவே முடியாது, நிச்சயமாக முடியாது. ஏன் என்றால், அஸ்மின் தேக ஏக திவசே பிக்கிருதம், இந்த தேகத்திலே, அஸ்மின் தேகே, இந்த தேகத்திலே இருந்து கொண்டு, ஏக திவசே கிருத்தம், ஒரே ஒரு நாளில் செய்த பாவத்தையும் கூட நான் கழித்து கொள்ளவே முடியாது. எதுனா காலோலம் நசகலஹா, அதாவது என்ன சொல்கிறார்? அந்த காலம் ந அலம், போறவே போராது. சகலஹா காலமப்பி ந அலம் என்கிறார். எல்லா காலமும் சேர்ந்தாலும் கூட நான் ஒரு நாள் செய்த பாவத்தை கழிப்பதற்கே போராது. அப்படின்னா இத்தனை நாள் செய்த பாவங்கள் அத்தனையும் கழிக்கணும்னா அதுக்கு ஒன்றுமே வழியே கிடையாது. அப்படின்னா அவ்வளவு பாபத்தை நான் செய்திருக்கிறேன் என்று முதல்ல தம்மை பற்றி இந்த 3 பாதங்களால் என்ன தெரிவித்தார்? நான் செய்த பாபங்கள் அபரிமிதமானவை, எண்ணவே முடியாதவை. அதை கழிப்பதற்கு எத்தனை காலம் சேர்ந்து அனுபவித்தாலும் அந்த பாவம் கழியவே கழியாது. ஏன்னா அவ்வளவு மூட்டை மூட்டையாக இல்லை, மலை மலையாக பாவங்களை செய்து வைத்திருக்கிறேன், குவித்து வைத்திருக்கிறேன். ஆனால் அதுவும் கூட ஒரு விதத்தில் நல்லதுன்னு. எப்படி என்று பார்த்தால், கருணாயாக தவ பூர்ணபாத்திரமஸ்மி அயம், நான் இப்பொழுது பூர்ணபாத்திரமஸ்மி அயம், நான் எப்படி பட்டவனாக இருக்கிறேன்னா, கருணாயாக, உன்னுடைய கருணை, அதற்கு பூர்ண பாத்திரமாய் நான் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை விட தகுதியான வியக்தி உனக்கு கிடைக்கவே மாட்டான். ஏன்னா எம்பெருமான் என்ன நினைக்கிறானா, நம்முடைய கருணைக்கு தகுதியாக ஒருத்தன் வேணுமானால் அவன் மிகுந்த பாவம் செய்தவனாக இருக்க வேண்டும். இல்லை, நிறைய பாவம் செய்தவனை மன்னித்தால்தான் என்ன தோணும்? அவனுக்கு நான் கருணை காட்டினோம் என்று நமக்கு பெருமை கிடைக்கும். என்னால் பொழுது என்ன பண்ணணும்? இதற்கு மேல் பாவம் செய்தவன் இல்லை என்ற ஒருத்தனை எடுத்து அவனுக்கு நாம் கருணை காட்ட வேண்டும். அப்படி நீ தேடுகிற பொழுது அந்த தேடுதலுக்கு சரியாக என்னை தவிர வேறு யாரும் கிடையாது உனக்கு. நான் தான் அவ்வளவு பாபத்தை பண்ணியிருக்கிறேன். எல்லாம் ஆழ்வார்களுடைய திருவாக்கிலே இருக்கக்கூடிய வார்த்தைகள், ஆச்சாரியர்களுடைய திருவாக்கிலே. முக்கியமாக ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திரத்தனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் தான் நிறைய பாபங்களை பண்ணியிருக்கிறேன். ததகம் தொதிர்தே நாதவான் மதிர்தே துவன் தயனீயவான் நச்ச. என்ன சொல்கிறார்? ததகம் தொதிர்தே நாதவன், எனக்கு ஒன்றை விட்டால் வேறு வழி இல்லை. ஏன்னா நான் அவ்வளவு பாபங்களை பண்ணியிருக்கிறேன். உனக்கும் என்னை விட்டால் வேறு வழி இல்லை. ஏனென்றால் என்னளவு பாவம் செய்தவன் நீ எங்கே தேடினாலும் கிடைக்கவே மாட்டான். இது அப்படியே ராமானுஜ நூத்தந்தாதி என்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்திலே திருவரங்கத்து அமுதனார் அப்படியே பாசுரமாக்குறார். நிகரின்றி நின்றையன் நீசதைக்கு நின் அருளின் கணன்றி புகழ் ஒன்றுமில்லை, அருட்கும் அகுதே புகழ். உன்னுடைய அருளுக்கும், அது ஸ்ரீ ராமானுஜரை பார்த்து விண்ணப்பிக்கிற ஸ்தோத்திரம் தான் அது. இருந்தாலும் கருத்து ஒன்று தான். நான் பண்ணியிருக்கிற பாபங்களுக்கு உன்னுடைய அருளை விட்டால் வேறு வழி இல்லை. உன்னுடைய அருளுக்கோ என்னை போல பாவம் செய்தவன் எவனுமே கிடைக்க மாட்டான். அதனால் நான் தான் தகுதியானவன், என்னை விட்டால் உனக்கும் வேறு ஆள் கிடையாது. மணவாள மாமுனிகளும் ஸ்ரீ ராமானுஜரை குறித்து
சொல்லுகிற பொழுது இதே போலத்தான், எனைப்போல் பிழை செய்வார் உண்டோ, உனைப்போல் பிழை பொறுக்க வரலார் உண்டோ, அனைத்துலகம் வாழப் பிறந்த எதிராசமா முனிவா ஏழைக்கிறங்காயினி என்று ஆர்த்தி பிரபந்தத்திலே ஸ்ரீ ராமானுஜரை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் கருத்து அதே தான், எம்பெருமானை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம். இங்கே அச்சுத சதகத்திலே 76வது ஸ்லோகம். நான் பண்ணியிருக்கிற பாபங்களுக்கு எல்லையே கிடையாது, ஆனால் என்னை போல பாப்பி ஒருத்தன் கிடைப்பனா என்று தானே நீயும் தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆயினாலே தவ கருணாயாக பூர்ணபாத்திரமஸ்மி அயம், நான் எப்படி இருக்கிறேன், உன்னுடைய கருணைக்கு தகுதியான பூர்ண பாத்திரமாக நான் இருக்கிறேன், எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு என்று இந்த பாசுரத்தில் அந்த எம்பெருமானை பார்த்து பிரார்த்திக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார், எம்பெருமானுக்கு அவனுடைய கல்யாண குணங்களை எண்ணவே முடியாது இல்லையா. அவனுடைய குணங்கள் எவ்வளவுன்னு கேட்டால் இவ்வளவு என்றே கிடையாது, அவனுக்கு நிறைய குணங்கள் இருக்கின்றன. அதே போல் என்னிடத்திலையும் எண்ண முடியாதுன்னு வேதாந்த தேசிகன் சொல்லுகிறார். என்னிடத்திலையும் எண்ண முடியாது. என்ன எண்ண முடியாதுன்னா, என்னுடைய தோஷங்களை எண்ண முடியாது, உன்னிடத்தில் குணங்களை எண்ண முடியாது, என்னிடத்தில் தோஷங்களை எண்ண முடியாது. அப்படிப்பட்ட பாப்பி நான். இருந்தாலும் முடிவில் என்னுடைய தோஷங்களுக்கும் உன்னுடைய குணங்களுக்கும் ஒரு போட்டி ஏற்படுகிறது. நான் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பா, யார் ஜெயிக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எம்பெருமானிடத்திலேயே, அதாவது அடியவன் செய்த தோஷம் பெரியதா எம்பெருமானுடைய குணம் பெரியதா என்று போட்டி எழுந்தால் கடைசியில் எம்பெருமானுடைய குணம்தான் வெல்லுமே தவிர இந்த தோஷங்கள் எல்லாம் தோற்றுத்தான் போய்விடும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவிக்கிறார் 77வது ஸ்லோகத்திலே. அச்சுததவ குணானாம் மம தோஷாணானபி நாஸ்தி குத்ராபி கணனா ததாபி ஜயः பிரதமானாம் அதிகம் லீனானாம் பவதி நகலு தௌர்பல்யம். ரெண்டு விஷயம் சொன்னார் இங்கே. முதல்ல என்ன சொல்றார், அச்சுத தவ குணானாம் நாஸ்தி குத்ராபி கணனா. அச்சுதனே, தவ குணானாம், உன்னுடைய குணங்கள் இருக்கிறதே அதற்கு ந கணனா, அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது. நாஸ்தி கணனா குத்ராபி, எந்த இடத்துல போய் தேடினாலும் அந்த எம்பெருமானுடைய குணங்கள் இவ்வளவு என்று எண்ணி யாராலும் சொல்லவே முடியாது. அது அங்கே சொல்லிவிட்டார். சரி, எம்பெருமானுடைய குணங்கள் நிறைய இருக்குது, அதை எண்ணவே முடியாது, வாஸ்தவம் தான். ஆனால் இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், மம தோஷானாம் அபிநாஸ்தி குத்ராபி கணனா, என்னுடைய தோஷங்களுக்கு எல்லையே கிடையாது. நான் தோஷங்கள் நிறைய, உன்னிடத்துல குணம் நிறைய இருக்கிறது, என்னிடத்துல குற்றங்கள் நிறைய இருக்கிறது, பாபங்கள் நிறைய இருக்கிறது. சரி, இப்போ என்ன ஆகிவிட்டது, இது ரெண்டுத்துக்கும் ஒரு போட்டி. எம்பெருமானுடைய கல்யாண குணத்திற்கும் என்னுடைய பாபங்களுக்கும் நடுவில் ஒரு போட்டி நடந்தது. ஆனால் கடைசியில் எது ஜெயிக்கும் என்று கேட்டால் தத்ரா விஜயா பிரதமானாம். இதில் முதல்ல சொன்னது எதுவோ அதுதான் ஜெயிக்கும்னர். முதல்ல சொன்னது எது, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் முதல்ல, அடுத்தது என்னுடைய தோஷங்கள். ரெண்டுக்குமே எண்ணிக்கை கிடையாது. ரெண்டுக்கும் போட்டி ஏற்பட்டால் வெற்றி யாருக்குன்னா முதல்ல சொன்னதுக்குத்தான் வெற்றி, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு. ஏன்னு கேட்டால் அதிகம் லீனானாம் பவதி நகலு தௌர்பல்யம். அதாவது என்ன அர்த்தம்னா, எப்பொழுதுமே மெலிந்தவர்கள் வலியவனிடத்தில் தோற்று போவார்கள். இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லையோ இல்லையோ. பலக்குறைவு, தௌர்பல்யம் இல்லையா, அதாவது மெலிந்தவர்களுக்கு பலம் குறைவு. அப்போ இங்கே எது மெலிந்ததுன்னு கேட்டால், எம்பெருமானுடைய குணங்கள் முன்னால் நிற்கிற பொழுது என்னுடைய தோஷங்கள் எல்லாம் வலுவற்றதாகி விடுகிறது. அப்போ எது ஜெயிக்கும்னு கேட்டால், வலு உள்ளவன் ஜெயிப்பான், வலு இல்லாது தோற்று போய்விடும். இது சுபாஷித நீவி என்கிற ஸ்தோத்திரத்திலே கூட வேதாந்த தேசிகன் இதே போன்ற கருத்தை வேறு விதமாக தெரிவிக்கிறார். பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமிபி பிரதம துர்ஜனாய நமஹா என்று அந்த இடத்திலே ஒரு முதல் ஸ்லோகத்திலேயே தெரிவிப்பார். அதாவது அங்கேயும் கூட இதே போன்ற கருத்து. எம்பெருமான் நல்லவர்களுக்குள்ளே முன்னிற்பவன், முதல்வன், பிரதம சுஜனன். நானும் முதல்வன் தான். எதுலன்னு கேட்டால் பிரதம துர்ஜனன்ற, கெட்டவர்களுக்குள்ளே முன்னால் நிற்பவன் என்று சொன்னார். அதே கருத்து தான் இங்கேயும். குணங்கள், எம்பெருமானுடைய குணங்களுக்கு எண்ணிக்கை இல்லை, ஆனால் எனக்கு தோஷங்களுக்கு எண்ணிக்கை இல்லை. இந்த இரண்டுக்கும் ஏதாவது விவாதம் ஏற்பட்டால் முதல்ல சொன்ன குணம்தான் வெல்லுமே தவிர தோஷம் எப்படி வெல்லும், அதுதான் துர்பலம் ஆயிற்றே என்று சொன்னால் என்ன அர்த்தம், எம்பெருமானுடைய குணங்கள் முன்னாலே நம்முடைய தோஷங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர்களெல்லாம் ஒன்றுமே இல்லை. எம்பெருமான் மன்னித்தேன் என்று சொன்னால் அத்தனை தோஷங்களும் ஓடிவிடுகின்றன.
என்கிற அந்த விஷயத்தை இவ்வளவு அழகாக மிகவும் சமத்காரமாக இந்த ஸ்லோகத்தில் தெரிவித்தார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.